வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி சாதம். ஒரு அருமையான 1 pot ரெசிபி. பேச்சுலர்ஸும் பிகினர்ஸும் டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. தக்காளி சாதம் குக்கரில் அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி இல்லைன்னா சீரக சம்பா கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரும். நீங்கள் பாஸ்மதி அரிசினா ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லைங்க. ஜஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் ஊறிட்டு இருந்தால் போதும். தக்காளி சாதம் 1 pot ரெசிபினால குக்கர்லேயே தாளித்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை, ஒரு அன்னாச்சி பூ, சின்ன சைஸ் கல்பாசி, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம். மராட்டி மொக்கு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா இலை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது நல்லா பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கணுன்னு நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜஸ்ட்டு கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். காஷ்மீரி பவுட்ரு உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக இந்த தக்காளி சாதம் நல்லா ஃப்ளேவராக இருக்க 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வெயிட் போட வேண்டாம். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு விசில் விடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கபன்னு பிரியாணி ஃப்ளேவரில் அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே வீட்டில் இருக்கவங்களுக்கு தயிர் வெங்காயத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரே பாராட்டு மழை தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.